அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்கள். ஸோ இந்த விநாயகர் சதுர்த்தி ஏன் கொண்டாடுறோம் அப்படிங்கிறதுக்கு ஏகப்பட்ட புராண கதைகள் இருக்குது. ஸோ அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். கஜமுக சூரன் அப்படிங்கிற ஒரு அரக்கன் மனிதர்களாலும் விலங்குகளாலும் ஆயுதங்களாலும் தமக்கு அழிவே வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு வரத்தை பெற்றிருந்தாரு. ஸோ இதனால தேவர்கள் பல துன்பங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. ஸோ அந்த அரக்கனை அழிக்கிறதுக்காக சிவபெருமானால ஆவணி மாதம் சதுர்த்தி தினத்தன்னைக்கு படைக்கப்பட்டவர் தான் விநாயகர். மனிதர்களாலும் விலங்குகளாலும் ஆயுதங்களாலும் அந்த அரக்கனை அழிக்க முடியாதனால தன்னுடைய தந்தங்களில் ஒரு தந்தத்தை உடைச்சி அது மூலியமாக அந்த அரக்கனை அழிச்சதா புராண கதைகள் சொல்கிறாங்க. ஸோ அந்த விநாயகர் படைக்கப்பட்ட தினத்தை தான் நம்ம விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடுறோம். இதை இன்னொரு விதமாக நம்ம முன்னோர்கள் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் காலத்துல எல்லாம் மக்கள் ஒன்று கூடுறதுக்கு பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது. ஸோ இந்த காலகட்டத்தில் மதம் சார்பாக ஒரு கூட்டம் கூடுறதுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் இருந்தது. ஸோ இதை பயன்படுத்தி பால கங்காதர திலக் அவர்கள் 1893ஆம் ஆண்டு இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவை தொடங்கினாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குதா சொல்றாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மழை பெய்வதற்கு முந்தைய ஆவணி மாதம் என்ன பண்ணுவாங்க அந்த மக்கள்லாம் சேர்ந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஏரியாவில் இருக்க களிமண் ஆகட்டும் இல்லை இதர வகை மண்கள் ஆகட்டும், ஸோ அது மூலியமா பிள்ளையாரை பிடிச்சு அந்த பிள்ளையாரில் துளசி எருக்கம்பால் இந்த மாதிரியான செடிகளை எல்லாம் வச்சு வழிபட்டு அதை ஆற்றுல கலப்பாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் மழை பெஞ்சு வெள்ளம் வரக்கூடிய காலகட்டத்தில் மண்ணரிப்பு ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த தண்ணி மூலியமா வரக்கூடிய நோய் தொற்றுகள்ல இருந்து காப்பாற்றுறதுக்கு துளசி மற்றும் எருக்கம்பால் இது மருத்துவ குணம் உள்ளதாகவும் இருக்கும். அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.